வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி ஈஸியாக தந்தூரி சிக்கன் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு தந்தூரி சிக்கன் செய்கிறதுக்கு 500 கிராம் சிக்கனை தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தில் பாதி எலுமிச்சை பழத்தை எடுத்து விதையெல்லாம் நீக்கிட்டு அந்த சாறை இதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சிக்கனில் படுறாப்புல நல்லா கலந்து 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. சிக்கனை ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஊற வச்ச சிக்கனோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எல்லா சிக்கன்லேயும் படுறாப்புல நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், பாதி எலுமிச்சை பழச்சாறு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஏற்கனவே சிக்கனில் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 1 கப்பு தயிர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. அதோட நான் இப்போ ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ஃபுட் கலர் சேர்த்தா நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இப்போ சிக்கனில் எல்லா பொருளும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுங்க. இப்போ இதை 6 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சுங்க. சிக்கனை ஊற வச்சு 6 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. இப்போ நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் கலந்து வச்சிருக்க சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கன் மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்டவ்வை நல்லா ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமில் வச்சா தான் நல்லா சிக்கன் வேகும். 5 நிமிஷம் கழிச்சு இந்த சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் இருக்க சிக்கனில் இருக்க தண்ணிலாம் வெளியில் வந்து அந்த தண்ணியில் தாங்க சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கும். சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா வத்துற அளவுக்கு சிக்கனை அதிலேயே வேக விடுங்க.
ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் சிக்கனை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றிருச்சுங்க. இப்போ சிக்கனோட மசாலா கலந்து நல்லா வெந்து இப்போ அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ரெடியான சிக்கனை ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு வீடியோவில் காமிக்கிறாப்புல சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.